அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் துதியும் செலுத்தலாமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஒடுக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களை ஒடுங்க விடாமல் பாதுகாக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க மேலே ஆண்டவருடைய கரம் இப்பொழுது அமரட்டும். நீங்கள் அவங்கள தூக்கி எடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை. அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். மாத்திரமல்ல, அவர் ஒடுக்க மாட்டார். ஆண்டவர் வல்லமை உள்ளவராகவும் அவர் நீதி நியாயத்திலெல்லாம் உயர்ந்தவராகவும் அவர் இருக்கிறதுனால, அவர் மகா நீதிபரராக இருக்கிறதுனால அவர் யாரையுமே ஒடுக்கவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் பலவிதமான இன்னல்களிலே வேதனை அனுபவித்து கொண்டு இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்குள்ளே ஆண்டவர் தான் எனக்கு இப்படியெல்லாம் அனுமதிக்கிறார், இந்த கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம், நான் படுகிற வேதனைக்கும் பாடுகளுக்கும் கடவுள் தான் காரணம் என்று சொல்லி கடவுள் மேலே குற்றப்படுத்தி கொண்டு ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை ஒருபோதும் அவர்
ஒடுக்கி அதில் சந்தோஷம் காண்கிறவரே கிடையாது. ஆனால் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒடுக்கினவன் ஒடுங்கி போனான் என்று ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில் மனுஷனை ஒடுக்கிறது யார் என்றால் பிசாசு. சாத்தான் மனிதனை ஒடுக்குகிறான், பலவித இன்னல்களுக்கு உட்படுத்துகிறான், வியாதிகளை விதைக்கிறான், சண்டைகளை ஏற்படுத்துகிறான், குடிவெறி, அசுத்தம், அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்கிறான். மாத்திரமல்ல, மனிதனை பிரித்து விடுகிறான், குடும்பமாக வாழ்கிறவங்களுடைய குடும்பத்தை சிதறடிக்க பண்ணுகிறான். இதற்கு பின்னாலே எல்லாம் எங்கெல்லாம் ஒரு ஒடுக்கப்படுதல் இருக்கிறதோ அதுக்கு பின்னாலே எல்லாம் பிசாசுனுடைய கிரியை இருக்கிறது என்கிற ரகசியத்தை நீங்கள் நான் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற்று வருவது? ஒன்றே ஒன்று தான். என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி மன்றாடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒடுக்கப்படுகிறவருடைய கையில் என்ன ஒப்புக்கொடாதரும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். 119ஆம் சங்கீதம் 121வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை ஒடுக்குகிறவரிடத்தில் ஒப்புக்கொடாதரும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அப்படியே ஒடுங்கி போயிருக்கிறீங்கன்னா அது தேவன் செய்கிறது இல்லை, அது பிசாசுனுடைய கிரியை. உங்கள் கணவரால் நீங்கள் ஒடுக்கப்படலாம், மனைவியால் நீங்கள் ஒடுக்கப்படலாம், இன்னும் சில மனிதர்களால் நீங்கள் ஒடுக்கப்படலாம். அந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு பிசாசின் ஆவி அல்லது ஒரு பொல்லாத அவங்க மூலமாக நம்மளை ஒடுக்க நினைக்கிறது. நமக்கு ஆண்டவர் ஒடுக்குகிறவன் ஒடுங்கி போனான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் அந்த ஒடுக்குகிறவனை ஒடுக்கிடுவார். உங்களை ஒடுக்குகிற இருக்கிற பிசாசை ஆண்டவர் ஒழிந்து போக பண்ணுவார். மறந்து போயிடாதீங்க. அப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த ஒடுக்குகிறவன் ஒழிந்து போகணும்னா நீங்களும் நானும் ஜெபிக்கணும், திறப்பில் நின்று ஜெபிக்கணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். உபவாசம் இருக்க முடியலைன்னா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், தேவ சமூகத்தை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன், காத்திருப்பேன், போராடுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த ஒடுக்குகிறவன் ஒழிந்து போனான் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில் வேதனையும் துன்பமும் கண்ணீரும் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள ஒடுக்குகிறவன் ஒழிந்து போகத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஜெபாவியை கொடுத்து அவர்கள் மேற்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.